விகிஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மைன்கிராஃப்ட் டே 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். டே 3க்குள்ளே போகிறதவன் டே 2 என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடலாம். டே 2 பொறுத்த வரைக்கும் இந்த காபிள் ஸ்டோன்ஸ், அயன் எல்லாமே அயன் எடுக்கலான்னு போனோம். பட் அயன் நம்மகிட்ட அது ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்ற ரீசன்ஸ் நம்ம எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, அந்த காபிள் ஸ்டோன்ஸ்ன்னு அந்த காபிள் ஸ்டோன் எடுத்தோம். ஸோ அந்த காபிள் ஸ்டோன் எடுக்க கீழே போயிருந்தால் அதோட கேம் ப்ளே முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கிராஃப்டிங் டேபிளுங்க அடுத்து பார்ப்போம். இல்லையே, ஐயோ எங்கடா போச்சு? அவங்க தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறாம்மா. யார் அந்த ஃப்ளவரா? இந்த பிளான்ட் அட்டாக் பண்ணியிருக்குதுங்க. நான் கொஞ்சம் பயந்துட்டேன்னா இது பீஸ்ஃபுல் மோட் தானே. சரி, ஓகே. எங்கே விட்டேன்னு தெரியலையே. இங்கே தான் எங்கேயோ விட்டேன். ஆனால் எங்கே விட்டேன்னு ஐடியாவே வர மாட்டேங்குதுங்க, ஞாபகமே. ஐயோ, பேசாமல் வேறு ஒரு ஓகே மக்களை கண்டுபிடிச்சி சொல்ல வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களை கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். பக்குன்னு ஆயிடுச்சு. சரி, ஓகே. என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து ஒரு மினி சர்வைவல் ஹவுஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்தாச்சு செஞ்சு. ஓகே, ஃபஸ்ட் அந்த மினி சர்வைவல் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்னென்னா அந்த என்ன பண்ண மாட்டேங்குது தான் வந்துட்டு. ஓகே, இங்கே பண்ண போகிறோம் மக்களே டீ சர்வைவல் ஹவுஸு. அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. ஒரு மினி சர்வைவல் ஹவுஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அது வரை நமக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம ட்ரீ ஹவுஸ் கூட கட்டிக்கலாம். அது வச்சு எல்லாம் கலெக்ட் பண்ண முடியல. டர்ட்ஸ் வந்து கீழே ரொம்பவே யூஸ் ஆகுது. போதுமா? பத்தாதுன்னு நினைக்கிறேன். 4 ரூபா பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. வேகமாக பண்ணணும், டைமே இல்லை. நீங்கள் வேகமாக சுற்றுங்களா? சரி, ஓகே. நம்ம வேறு மரத்தை வெட்டி நம்ம பிளான்ஸு நம்ம எப்படியே போய்ப்போம் மக்களே. ஏன்னா அப்படியா போய் அது உள்ளேருந்து நம்ம நீச்சாச்சு பொழுது போயிடும். அப்படியா போயிட்டு சோவா செய்யுதுன்னு நினைக்கிறேன். நான் உட்கார ஸ்கூலில் கொடுத்துட்டேன். வேகமாக கட் பண்ண மக்களே. நான் பிளான் செஞ்சு அடியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கிரெனேட் வந்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். வருது கட்பாகுது. ஆகாதுன்னு நினச்சேன். ஓகே, ஆயிடுச்சு. ஓகே, 64 ரெடி ஆகிடுச்சு. நமக்கு போதும். வந்து நேரத்தில் போதும். அதுக்கு முன்னாடி இந்த பிளான்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டர்ட்டுக்கு பதிலாக நம்ம இதை மாற்றி வச்சுக்கொண்டு ப்ளேஸ் பண்ணி. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சாண்டெல்லாம் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா இந்த உட் பிளான்ஸை வச்சு கிராஃபிங் டேபிள் இங்கே
ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செஸ்ட்டு ஒன்று ரியல் டெஸ்ட் தான் தேவையில்லை. அந்த கதவு அதுக்கப்புறமா படிக்கிட்டு வேணாம். ஓகே கதவு போதும். இதை செய்ய விட்டோம் செஞ்சாச்சு. என்னடா வேணும் போங்கப்பா. சீக்கிரம் டைம் ஆகுது மக்களே, வேகமாக பண்ணி கொஞ்சம் கட்டி முடிச்சுடுறேன். ஓகே மக்கள், இப்போ ஒரு வழியாக நம்ம மினி சடைகளை கட்டி முடிச்சிட்டோம். பார்க்க நல்லா இருக்குன்னா என்ன பண்ண போனால் பீச் ஆண்டில் போயிட்டு அந்த மண்ணெல்லாம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த மண்ணை வச்சு நம்ம ஜன்னல் செய்ய போகிறோம். எவ்வளோ செய்யணும் அவ்வளோ எடுத்துக்கலாம். மரத்தை வேறு வெட்டணும் நான்.